நிறைய பேர் வந்துட்டு கொமெண்ட்ல நாங்கள் கேட்டுச்சுன்னா உங்களோட சோஃபாங்க நாங்க விக்கிறா எடுத்துனாங்களே என்ன ஆசைப்பட்டு ஒரு பொருள் எடுத்து போட்டு பெண்களை தப்பா நினைக்க கூடாது. நாங்க அப்படி செய்யக்கூடிய ஆட்களும் உங்களுக்கு என்னன்னா முட்டை வச்ச உரைப்ப சாப்பிட இனிப்பு சாப்பிடணும் இனிப்பு சாப்பிடுறோம் இல்ல கஷ்டங்கள்ல இந்த மழை நேரங்கள்ல சண்டியில வர ஒரு பொருள் காணல ஒன்றும் தப்பா நினைக்க கூடாது. ஒரு மாதம் 2 மாதம் பார்க்கணும் பார்த்துதான் எடுத்துட்டாங்க. பொருள் ஓரிடம் புண்ணியம் பண்ற மாதிரி வீடியோ போரிடம் புண்ணியம் நம்மளுக்கு அம்மா வந்தோடனே தான் அம்மாவுக்கு வாய்க்கு அந்த கலவு. அனைவருக்கும் வணக்கம், நான் பிதுஷன். ஓகே, இன்றைய தினம் வந்துட்டு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பழம்ப போல் வந்துட்டு எங்கெண்ட வீட்டை வந்து நிற்கிறோம். எங்கெண்ட வீட்டு முத்தத்தில் கையை கட்டிக்கொண்டு நிற்கிறோமே நம்ம அம்மா நம்ம கையை கட்டிக்கொண்டு நிற்கிறேன் சரியா? ஓகே, ஏன் நாங்கள் நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மைக்கு வந்துட்டு இன்றைக்கு வந்து எங்கெண்ட வீட்டு வேலை வந்து செய்ய ஏனண்டா வீட்டை செஞ்ச மேசனுக்கு வந்துட்டு காலில் வந்து சின்ன ஒரு புண்ணா அதில் வந்துட்டு அதை இன்றைக்கு வேலைக்கு வேற இல்லைன்னு மருந்து கட்ட போகிறேன். அப்போ மாமா வந்து காலம் என்னென்னா சீமேந்தையும் மண்ணையும் வந்து உண்டா கலந்துட்டாரு. கலக்க தான் ஃபோன் பண்ணி சொன்னாருன்னா தான் இன்றைக்கு விரையிலேன்னு சொல்லி. அப்போ மாமா என்ன செய்யறேன்னு தெரியாம போச்சு. அதை எடுத்து வச்சாலும் இறுகி போடுமா என்ன இறுகி போடுமான்ட்டு மாமா வளம்பலண்டு இந்த வேலி எல்லாத்தையும் புடுங்கி போட்டு உலகத்துக்குமே வந்துட்டு தூத்து விட்டு கிடக்கு என்ன கல்லெல்லாம் போட்டு தூத்து விட்டு. ஏன்டா நாங்கள் சொன்னாங்கல்ல நாங்கள் சொன்னாங்களே அங்கே வந்து கலப்பு இல்லையா அதனால் வந்து இங்கே கொஞ்சம் திரு போடணும். அதால் வந்துட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டு விட்டு கிடக்கு நல்ல மாதிரி வந்துட்டு நாங்கள் தூத்து விட்டு கிடக்கு. இப்போ நாளைக்கு தான் வந்துட்டு வேறு வந்து வேலை செய்வேன். அப்போ சொன்னார் நான் நாளைக்கு வந்து பிடிச்சதெல்லாம் போடலான்ட்டு 2 நாள் என்ன பூச்சும் செஞ்சு அப்படியே வந்துட்டு இது செய்ய சரி அது ஒரு பக்கம் இருக்காது. இப்போ நாங்களே நிலையிலேருந்து காய்ச்சி கொண்டு இருக்க மாட்டோம். உண்மைக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கொமெண்ட்ல நாங்கள் கேட்டுச்சுன்னா உங்களோட சோஃபாங்கன்ட்டு. உண்மைக்கு வந்துட்டு சோஃபா வந்துட்டு நாங்கள் உள்ளுக்கம் வந்து வச்சுருந்தாங்க நம்ம அதாவது வந்து அரைக்க வச்சிருந்தாங்க. காரணம் என்னென்னா வீட்டை வந்துட்டு வேலை செஞ்சு நாங்கள் தானே அதால வந்துட்டு நாங்கள் உள்ளுக்கு வச்சிருந்தது முதல் நாள் எடுத்து கவர் அடிக்கிறோம். உள்ளுக்கு வந்து வச்சிருந்தாங்க. நாங்கள் அன்றைக்குமே வந்துட்டு காட்டோன் நினைச்சு மறந்து போட்டோம். இல்லாட்டி வந்து இப்படி கேட்டிருக்க மாட்டேன்னா உள்ளுக்க வச்சிருந்தாங்க. பிறகு வந்துட்டு கவர் அடிக்கிறாக்க வந்துட்டு சொன்னாங்க. முதல்ல வந்துட்டு எடுக்க சொன்னாங்க கவர் அடிக்கணும் பண்ணேன்னு. அதில் வந்துட்டு கவர் அடிக்கிறாக்க வந்து கொடுத்துனாங்க. கவர் அடிக்கிறாக்க வந்துட்டு 25,000 சொல்லிங்கன்னா அது மாதிரி நல்ல நீட்டாக தான் அடிப்பினமே நம்ம நல்லதாக தான் நான் கொடுத்துனாங்க. சரி அப்படி கேட்க வந்துட்டு நிறைய பேர் கேட்டுச்சுன்னா வேணுண்டா சோஃபா உள்ளுக்க வைக்கிறாங்க எடுத்து நீங்கள் சோஃபா வித்துட்டீங்களோ எல்லாம் வந்து கேட்டுச்சுன்னா நாங்கள் விற்கிறாக்க எடுத்துனாங்களே என்ன ஆசைப்பட்டு ஒரு பொருள் எடுத்து போட்டு என்னத்தை கொண்டு விற்கிறோம். இப்படி ஒரு நாளும் தப்பா நினைக்கக்கூடாது. நாங்கள் என்ன நீங்க எடுக்க சொல்லிட்டு வீடியோ போட்டு எடுத்து அப்புறம் வீட்டை கொண்டு வந்து கொடுக்கு ஒரு கதை விற்கிறேன்னு சொல்லி சொன்னால் அது எவ்வளவு ஒரு நட்டம் சொல்லுங்க. நான் அப்படியே விற்கிறது தான் மாட்டேன் எடுத்த பொருளை விரும்பி தந்தாலும் அதுக்கு எங்களுக்கு அது நாங்கள் எடுத்த மாதிரி நினைச்சுதான் அதை நாங்கள் பாதுகாப்போம். கண்டிப்பா அம்மை வந்துட்டு அப்படியே வந்துட்டு நிறைய பேர் கேட்டுச்சுன்னா அப்படியே காலமே வந்துட்டு அந்த சோஃபா அடிக்கிறாங்க வந்து கவர் அடிக்கிறாங்க கொண்டு அண்ணா வந்து ஃபோன் பண்ணி சொன்ன தம்பி நாங்கள் வந்து கொண்டுட்டோம் சோஃபான்னு கொண்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு வந்துட்டு முந்தின நாள் எடுத்துட்டு போனது இப்போ இன்றைக்கு தான் வந்துட்டு கொண்டு வந்தீங்கன்னா நாங்களும் வந்துட்டு வேலை செய்யற வீட்டை வந்துட்டு இந்த மதில் கட்டு வேலை செய்யறதால வந்துட்டு நாங்கள் உள்ள தூக்கி வச்சுனாங்க டஸ்ட் சொல்லி வச்சுனாங்க. அப்போ வந்து அண்ணா வந்து சொல்லியிருந்தாங்க கால் பண்ணி சொன்னா தான் வந்துட்டு கொண்டாடுறோம்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி வந்து நாங்கள் அதான் வீடியோ தொடங்கி கொண்டிருக்கோம். அப்படியே ஒன்றரை அதையும் காட்டுவோம் மாட்டேன்னு. சரி தொடர்ச்சி வீடியோ பாருங்க. இப்போ அந்த அண்ணாக்கள் வந்து கொண்டிருக்கணுமா தொடர்ச்சியா வீடியோ பாருங்க. சனாக்காரன் பஸ் டைம் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே பெல் பண்ண கொடுத்துச்சுன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். உண்மைக்கு வந்துட்டு அந்த எடுத்து அந்த அக்கா வந்துட்டு இருந்தாலும் இல்லைன்னா எடுத்து நீங்க வந்துட்டு எங்களை மறந்தாலும் நாங்கள் உங்களை மறக்க மாட்டோம் ஒருபோதும் கண்டிப்பா. இப்போ நாங்கள் வந்துட்டு அந்த அண்ணாக்கள் வந்தோடனே பாப்போமே. ஓகே, இப்போ நாங்கள் வந்துட்டு உள்ளுக்க வச்சாச்சு நம்ம சோஃபாவை இங்கே பாருங்க. இங்க பாருங்க இதான் வந்துட்டு எங்க புது சோஃபா நாங்கள் புதுசாக வந்து எடுத்துருக்கோம் உள்ளோட என்னம்மா புதுசா எடுத்துருக்கோம். வந்துட்டு சோஃபா பார்த்தா தெரியும் இன்னொரு சொப்டாவும் நல்ல ஒரு வடிவாகும் இருந்து கொஞ்சம் மாதிரி கிடக்கு சரி இருங்கம்மா இல்லையா பாப்போம் போடணும். முதல்ல இருந்ததுக்கும் இப்ப இருக்கிற இன்னொரு வித்தியாசம் வடிவாகம் இருக்குல்ல அதை கூட அதோட வந்து துணி வந்துட்டு மெட்டீரியல் சொன்னது நம்ம என்னது அப்படியே துணி ஏன்னா வந்து பூ டிசைன்ல இருக்குங்க கிட்ட வந்து உடப்பான துணி அந்த அண்ணாவை சொன்னா தம்பி அடிக்கடி வந்து கலட்டாதீங்க
அதான் நான் இப்ப இந்த வீடியோவில நாங்கள் இதை காட்டணும் சொல்லணும் எங்களை தப்பா நினைக்க கூடாது நாங்க அப்படி செய்யக்கூடிய ஆட்களும் இல்லை அதுக்காண்டிதான் நாங்க இதுல இதை கொண்டு வந்தோடனே வைக்கணும்னே கவர் அடிச்சது எல்லாத்தோட உங்களுக்கு எடுத்து காட்டி கிடாக்குது திருப்பி நாங்க வேலையெல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் நாங்க என்ன வெளியில சீமெண்டுகள் அந்த களிமண்ணுகள் சின்னங்கள்லாம் ஓடி வந்து காலை போட்டு கொண்டு மேலே இருக்க அதெல்லாம் பிறலும் துவைக்கிறாலும் கவர் அடிக்கடி கலட்டக்கூடாது அப்படியே வந்துட்டு புது சோஃபா தான் எடுத்தது அதனால வந்துட்டு அம்மா என்ன ரோலும் பண்ணி அப்படியே வந்துட்டு பிஸ்கெட் பண்ணி காலம சாப்பாட்டுக்கு அப்படியே சோஃபால இருந்தாலும் சாப்பிடுவோம் காலம சாப்பாடு வேண்டாங்க உங்களுக்கு தான் முட்டை ரோல் என்னன்னா புட்டை வச்ச குறைக்குமா புட்டை சரி நானும் தம்பி அம்மா வந்து இதுல இருந்து சாப்பிடுங்கன்னு இருக்கா ஓகே இப்ப நாங்க வந்துட்டு அம்மா டீ ஆத்தின்னு மாத்தி மற்ற வந்துட்டு ரோலும் இருக்கு அப்படி வந்துட்டு ஆமா உரைப்ப சாப்பிட்டு இனிப்பு சாப்பிடணுமோ இனிப்பு சாப்பிடுறோம் இல்ல இல்ல உரைப்ப சாப்பிட்டா இனிப்ப உரைப்பு உரைக்காத இல்ல பொறுப்பாம் தம்பி அதான் உண்டாடு பாதி எடு அண்ணாக்கு வை இப்ப வெள்ளனை ரொட்டி எடுத்துட்டே நீ ஓ அம்மா சொன்னவா அது ஜப்பான்ல செஞ்சது இந்தியாவில் செஞ்சது ஓ சாப்பிட்டு கொண்டு போகணும் சாப்பிடு அதுக்கு எங்கடாக்கு நான் 2 மணி நேரம் பண்ணேன் இல்ல 100 ஆகும் இது 170 100 எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் நாங்க சாப்பிட்டு மத்தியம் சாப்பிடுவோம் இல்ல இல்ல மத்தியானம் அதெல்லாம் இப்ப முடியும் அம்மானா இல்ல அக்கா இப்பதான் நானும் தம்பி சாப்பிட்டு நீங்க வேற வேணும் சரி பாத்துங்க கலப்பு பாயன் கொஞ்சம் நின்னுங்க என்ன வேண்டாம் சார் ஏனம்மா முட்டை நின்று சாப்பிடுறது முட்டை 70 ரூபா முட்டையை பாதி வச்சு போட்டு ரஜினி மச்சு முழு முட்டை எவ்வளோ என்ன சொல்றீங்க நேற்று வந்து எடுத்துட்டு 70 ரூபா வேலைக்கு அப்படி வந்து எல்லாருமே வந்துட்டு கேட்டு வந்து சோபா காட்டிக்க தப்பா வந்து நினைக்காங்க ஒரு பொருளை வந்து காணையில இருந்தா உடனே தப்பா நினைக்க கூடாது ஒரு மாதம் 2 மாதம் பார்க்கணும் பார்த்து தான் கேட்கணும் அதான் என்ன வீட்டுக்கு வைக்கிறாங்க எடுத்துனீங்களா சோஃபாங்கன்னு கேட்டேனும் கேட்கறது வேணும் ஓகே எங்கன்னு கேட்கலாம் அதுக்காண்டி அப்படி இருக்க கூடாது அதுக்கு உதாரணம் சொல்லியும் அடுத்த தடவை பெரியவர்களும் போட்டு கிடந்ததுதான் அதான் நான் வேலை நான் நினைச்சிக்கிறேன் போல ஒருவேளை தெரியாத இல்ல கஷ்டங்கள்லாம் இந்த மழை நேரங்கள்ல இந்த மாதிரியாண்டு அப்படின்னு நினைச்சுக்க விற்கிறனால நாங்க ஒரு வீடியோவா போட்டிருப்போம் உங்க சோவா நான் விற்க போறோம் அப்படின்னு நாங்க வைக்கல கண்டிப்பா இந்த வீடியோ அப்படின்னு சொல்லுங்க இப்ப நாங்க வந்துட்டு அம்மாவுக்கு நான் இப்ப ராளும் மற்ற வந்துட்டு 300 ரூபா ராள் மற்ற 200 ரூபா கணவாயம் 300 கணவாயம் வந்து 5000 போட்டு இப்படி தொகையா தானே வேண்டி கொண்டு வரோம் 100 கணவாயம் 300 ரூபா கணக்க வாங்க அம்மம்மா இல்ல தானே அம்மம்மா வந்துட்டு ஆஸ்பத்திரி போயிட்டு வருவா இப்ப அப்புறம் அம்மம்மா வந்தோன்னா நாங்க அம்மா சாப்பாடு கொடுக்கணும் தானே வேலைக்கு அதெல்லாம் ராளையும் கணவாயும் காயும் நம்ம குளிர் இருந்தாங்கல்ல கொடுக்க சரி இப்ப நாங்க இதோட இந்த வீடியோ நாங்க கட் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு மதிய சாப்பாட்டோட சந்திப்போம் ஓகே பார்த்துருப்பீங்க இவ்வளோ நேரம் வந்து சாப்பிட்டுனாங்களா அதாவது வந்து
காலம்ப சாப்பாடு சாப்பிடலாம். ரோல் மற்ற டீ மற்றது வந்துட்டு என்ன மாதிரி பிஸ்கெட்டுமே வந்து சாப்பிடணும். நம்ம சாப்பிட்டு அந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு பார்த்தோன்னா ஸ்டோரேஜ் வந்துட்டு ஃபுல் ஆகிடுது. இந்த ஃபோன் வந்துட்டு கொஞ்சம் 62 GB தான். அதாவது வந்து ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிட்டு சரியானட்டு இந்த நேற்று எடுத்த வீடியோ அடிக்கிறேன்னு சொல்லி போட்டு வெள்ளன எடுத்த அதாவது வந்து சோஃபா நம்ம கொண்டு வந்து தந்த தந்த இடத்துலேருந்து வானத்துலேருந்து ரத்துலேருந்து அண்ணா வந்து இதை கலட்டி என்ன மாதிரி போட்டுறது எல்லாமே வந்துட்டு செஞ்சு காட்டினால் அதை வந்து வீடியோ எடுத்துனாங்க. எடுத்து போட்டு நேற்று அழிக்கிறேன்னு சொல்லி போட்டு இதை வந்துட்டு மாறி அப்படியே ஃபுல்லாக அழிச்சிட்டேன். அழிச்சு போட்டு ரீசார்ஜ் பண்ணி இருக்குமென்னு பார்த்தா ரீசார்ஜ் பண்ணி அழிச்சு போடணும். அப்போ வெள்ளனையிலேருந்து இதை எப்படி எடுக்கலாம்னு பார்த்து சரி வரையில் லேப்பில் போட்டு தானே மாதிரி எடுக்கணும். அதுவுமே வந்துட்டு காசு கட்டணுமோ 20,000 ரூபா கட்டணுமோ. அதனால வந்து நாங்கள் எடுக்கல. சரி அது இருக்கட்டும். அப்போ வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு இன்றைக்கு எங்கள் சேனலில் வரதாக விருப்பம் இல்லை போல இருக்கு. அதனால் வந்துட்டு நான் அழகு போட்டு அந்த வீடியோ விட்டுட்டேன் தெரியுமா. ஐயோ அது வந்து இருக்கட்டும். அப்படியே கேட்க வந்துட்டு அந்த வீடியோ விட்டாச்சு. அப்போ நாங்கள் சரி என்ன செய்யறது அது போகட்டும். நாங்கள் சோஃபா எல்லாத்தையும் பார்த்துட்டு போனோம். நம்ம வந்துட்டு பாருங்க இன்னொரு படிக்காக இந்த சோஃபா பாருங்க கொஞ்சம் கலர் அடிச்சா அப்புறம் வந்து வேற ஒரு கலர்ல இருக்குது. அப்படி வந்துட்டு அம்மா இப்ப என்ன சொல்றான்டா இப்ப இதுல இருக்கப்பா ஒரு குளிர்தன்மையா கிடக்காம். குளிர்தன்மையா இப்ப இதை முடிச்சா நான் அதை கொண்டு உள்ளுக்கு அம்மா இப்ப கொண்டு உள்ள தூக்கி வைப்பேன். அங்கால போட்டுப்பட்டு மற்றதுமே வந்து இந்த கால் பூட்டணும்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து பூட்டிட்டு பாருங்க ஓகே. அப்படி வந்து இந்த கால் பூட்டணும்னு சொன்னது இதுக்கெல்லாம் வந்துட்டு அந்த கால் பூட்டிட்டு என்ன இஞ்சி வரமா இதுக்கெல்லாம் வந்துட்டு அந்த 4 கால் தரும் 4 காலுமே வந்து பூட்டிட்டு எப்படி மக்களுக்கு இப்ப பார்க்க என்ற அம்மாண்ட மூளைய பாத்தீங்களா. அம்மா இப்ப என்னன்னு யோசிக்கிறான்டா எங்கன்ற தானோ தெரியான்னு சொல்லி யோசிக்கிறேன். சரி நம்ம வந்துட்டு கால் எல்லாமே வந்துட்டு பூட்டியா 2 கையும் பூட்டணும் போல இல்ல. சரி இப்ப நாங்க வந்து அந்த வீடியோ மறைஞ்சிட்டு தானே இதைத்தான் வந்து உங்களை பார்க்க போறோம். வந்துட்டு நான் கொண்டு புதுச்சோவான்னு கதை கிடங்க நான் கொண்டிருக்கேன்டா கண்டிப்பா புதுச்சோ எடுத்துட்டாங்க அப்படித்தான் நான் வைக்கிறதுனா நான் பிழைச்சி போட்டு கட்டோம். அதனால வந்து நாங்கள் இப்ப இருக்கட்டும். அப்படி வந்து சாப்பிடுவேன் நம்ம மதிய சாப்பாடு. மத்தியம் வந்து அம்மா சமைச்சிட்டு அம்மாக்குமே வந்து கொஞ்சம் காய்ச்சல் பிளான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அப்படியே எலிக்காய்ச்சல் மாதிரி கண்ணுல வெடிக்கவே இருக்கு. கண்ணு தெரியுது தொண்டை நோவுது என்ன பார்க்க மங்களா கிடக்கு. சரி இப்ப நாங்க வந்துட்டு சாப்பிடுவோம். வாங்க சாப்பாடு போடுவோம். தம்பியா பாவம் தம்பிக்குமே வந்துட்டு டீசன்ட் டைம் வர அந்த காலில் எல்லாமே வந்து பொண்ணு எல்லாம் நோவுலாம் வீடியோ இப்ப வந்து அம்மா என்ன சொல்றாங்க சாப்பாடை போட்டுன்றோமா அப்பதானே என்ன சாப்பாடு தெரியுமா வெளியே வச்சு பாப்பா என்ன சாப்பாடு அம்மா சாப்பாடை போட்டு வராங்க. அம்மம்மா இல்லாத கொஞ்சம் கலகலப்பு இல்லாம கிடக்கு வீடு. பாப்பன் சாப்பாட்டேக்கா இங்க பாருங்க வர என்னென்ன கதை எனக்கு சொல்லுங்க. சண்டியில வர சண்டியில வர பருப்பு கனவா குழம்பு எங்கட கனவா குழம்பு அது உண்டா போட்டது இது வெள்ளச்சோறு கைத்தங்காயம் பிளாக்கு என்ன உங்களுக்கு சோப்பு எனக்கு சோப்பு ஏன் புடியடா அம்மா கொஞ்சம் பயப்படுங்க பருத்தங்கள் வந்தாலும் தானே சரியா நாங்க இதை சாப்பிடுவோம். நல்ல பெரிய இறால் தான் வந்துட்டு அம்மா காய்ச்சிருக்காங்க. அம்மா கனவாய் கிடக்க நீங்க கனவாய் காணையில மதிய சாப்பாட்டோட இன்றைக்கு நாள் வந்து மறக்கலாம் கிடைக்க நல்லா எனக்கு நெகட்டிவா கிடைக்க அந்த வீடியோ அழைச்சி போட வேண்டாம் நினைச்சு எது நடந்தாலும் நல்லதுதான். பொருள் ஓரிடம் புண்ணியம் பண்ற மாதிரி வீடியோட போரிடம் புண்ணியம் நம்மளுக்கு ஓடும். எல்லாம் வந்து உங்களே கணா கறி உடம்பு சரியில்லை போல போமே ஃபஸ்ட்டு போங்க ரால் மூஞ்சதுக்கல்ல அதை குத்தி உள்ளி மிளகு சீரகம் எல்லாம் போட்டு சொதி வைக்கும். சரி அது தனியாக எடுத்தோம்
இது விழுக்கலாம் தானே. ஆள் கறி என்றாலே மணியாக தான் இருக்கும். நாங்கள் ஜோவா காட்டி இப்போ போட்டு காரணம் இருந்தால் ஜோவாங்க கோவா வித்துட்டீங்களோ நான் கேட்டுக்கணும். நம்ம சோபா அடுத்த அக்காக்கள் அவங்க வந்துட்டு எங்களை மறந்தாலும் நாங்க மறக்க மாட்டோம். உண்மையில அவ சோபா எடுக்க தந்ததுல நாங்க சோபாம் எடுத்து பிரயோஜனப்படக்கூடிய மட்டும் தந்த அதுக்கு நாங்க கவரே முடிச்சுக்கிறோம். ஏன்னு சொன்னா அவன் இந்த ஞாபகமா அழியாம இருக்கும். சரி உங்களுக்கு வந்துட்டு தப்பன இதுக்கு வந்து என்ன 20 நிமிஷம் செஞ்சுவோம். அம்மம்மா அம்பரே இறால் கறி தானே வெள்ளமா புட்டு மாதிரி போட்டு இறால் கறிங்களுக்கு தானே. இப்போ நான் எனக்கு வந்து இதோட வெள்ளம் குழச்சி தரேங்க தானே. அதேமாதிரி நல்ல வடையாக இறால் கறியும் போட்டு புட்டையும் போட்டு நல்லா குழச்சி போட்டு இந்த முட்டை இருக்குல்ல முட்டையை வந்து கலக்கக்கூடாது. கலக்காம தட்டில் ஊற்றி போட்டு வெள்ளை கடலில் பிரட்டோம். தேங்காய் போட்டு தேங்காய் இல்லை வெங்காயம் எல்லாம் போட்டு பிரட்டினா ஒரு வித்தியாசம் டேஸ்டாக இருக்கும். குழச்சி போட்டு சாப்பிட மணியாக இருக்குமா சாப்பிடுறாங்க. இப்போ பார்க்குறோம் சாப்பிட்டு இப்போ வீட்டு ரெடி பண்ண பார்த்துக்கும் தெரியுமோ நான் சாப்பிட்றேன் பார்க்க. சரி சாப்பிட தானே வேணும். கஷ்டத்தை நிமித்தத்தில் வளர்ந்த பிள்ளைய மனதே நான் சாப்பிடுவேன். இப்படி கேட்கக்கூடாது. என்ன அம்மாட்ட போயிடு அத்தைதான் கொண்டு வந்து விடுறாங்க. அத்தை பிள்ளைனா சொல்லிக்கா நான் வந்து எஜினில் போயிடுவேன். அம்மா வச்சிருந்து வேணா நான் கம்பளை போயிடும் பாருங்க. அப்படியே நன்றி ஏற்றி கொண்டு வா. அம்மாவுக்கு கொஞ்சம் காய்ச்சல் பிளான் இருந்தால் அது காலமாக பார்த்து வேலைக்கு வந்து அண்ணா வேலையில் மாமா தான் அந்த இதெல்லாம் கலந்து விட்டாரு. இப்போ கலந்து அந்த அதிகாரமாக கட்டியாச்சு. வெட்டி நேரம் அப்படி தூத்து விட்டுரு அப்படி உள்ளா. நாளைக்கு வேற வேற அந்த பூவரசு கறிக்காண்டு தள்ளி அந்த அற்பத்திய பயத்துல தள்ளி தள்ளி நேற்று தரதி தள்ளி விழுதி போட்டு துண்டு போட மாட்டேன் ஓடிட்டு. பயப்படணும் வேலை செய்ய. உண்மைக்கு நல்லா இருக்கு. ஒரு நல்ல வீடியோ தான் எடுக்கணும். நாங்கள் சோபாலாம் கொண்டு வந்து ரக்கி அந்த அண்ணா எல்லாம் கலட்டி பூட்டி எல்லாம் செஞ்சு காட்டினேன். நான் வந்து மிஸ் ஆகிட்டு காட்டினது காட்டி அதை கண்டினர் துவச்சி கொண்டு இருக்காது. எங்கோ 2-3 வாரம் நல்லதா போச்சு. ஏன் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் அந்த அண்ணா காட்டி செய்கிறத பார்த்தா யாரும் வீடியோ பார்த்துட்டு வந்து கவரை கட்டிட்டு போயிடணும். அதெல்லாம் வீடியோ அழைஞ்சிட்டு பார்த்தீங்களோ ராய் பார்த்தீங்களே. அதால் வந்துட்டு அம்மா வந்து பார்த்துட்டீங்க. அப்போ அம்மா என்ன கலட்டி துவைப்பா. சரி ஓகே நாங்கள் வந்து வீடியோ முடிச்சு கொள்வோம். நிறைய நேரமாக வந்துட்டு பார்த்து நாங்கள் மத்தியானம் சாப்பாடு வந்தோம் சாப்பிடுவோம்ண்டு. ஓகே இந்த வீடியோ வந்துட்டு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அம்மா வந்துட்டு எல்லாருக்கும் கேட்டிருக்காமைய சோஃபா நாங்கள் காட்டியிருக்கேன். என்னமோ நாங்கள் வந்து தூக்கி உள்ளுக்க வைக்க போகிறோம். பிரதம வந்து கேட்காதீங்க சோஃபா அங்கே உள்ளுக்க வைப்ப மேலே முடிய மாட்டோம். ஓகே இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்வோம். உங்கள் சொன்னதுக்கு பெஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் பண்ண அப்படின்னு சொன்னால் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். இதோட வீடியோ முடிச்சு கொள்வோம். பாய். வந்துட்டாங்க ஆமாம்மா என்னவா ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க? புரசம் குறைஞ்சிட்டாமோ புற புரசம் காணாதுங்களோ ஒருக்கா அப்படியே அறந்து விழுந்தீங்கன்னா புரசத்தை என்பால கூடும். என்னென்ன சொன்னது? பாய் அம்மா வாங்க சாதியில் வந்து இருக்கிறாங்க சாப்பிட்டு முடியும். உங்களுக்கு இப்போ தான் நினைச்சு விழுந்தேன் அம்மா வந்து ஒரு ஏடியா சாப்பிடலாமண்டு. அதுக்கு எப்படி சோபா மணியா இருக்கு இதெல்லாம் இருந்து வாங்க இந்த சோபாலேக்கா. அண்ணே இதுல வந்து இருந்து பாரு அண்ணே. ஆமாம்மா இதுல வந்து இருந்து பாருங்க. வந்து வேற என்ன இருக்கா இருங்க அப்படி இல்ல அவைக்கு பார்த்தா பிராசம் வந்துருக்கு சின்ன அடிப்ப
ரைட் எப்படி வடிவாக கண்டு பாருங்க பார்த்தீங்களா அம்மா அம்மா வந்தோடனே தான் அம்மாவுக்கு வாய்க்கு அந்த கதை வருது கதை இவன் பா முடிஞ்சு பாருங்க சீசனை போடாக்காண்டி காலில் வருத்தம்னு சொல்லிட்டேன் ரைட் நாங்கள் இந்த காய்ப்போமே